எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு வீடு வேணும். 1 பிஹெச்கே ஆர் 2 பிஹெச்கே வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க? இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கார் பார்க்கிங்லாம் வேணாம், வெறும் பைக் பார்க்கிங் இல்லை நான் ரோட்ல கூட நிறுத்திப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு லோ பட்ஜெட் அப்படின்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்க மெட்டீரியல் ப்ரைஸ், லேபர் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட ரெக்யர்மெண்ட்டை ஃபஸ்ட் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா போதும், நாங்கள் ட்ராப் பண்ணுறதுலேருந்து அதுக்கு லோக்கல் பாடி அப்ரூவலில் இருந்து இபி லைன் எடுக்கிறது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். லோக்கல் அப்ரூவ்டு வாங்குறது, ஃபஸ்ட்டு லோக்கலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு அப்ரூவ் வாங்கணும், அப்ரூவ் வாங்குறது எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி உங்கள் சைடில் நீங்கள் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க? அதை டெமாலிஷ் பண்ணிட்டு இன்னும் எனக்கு பிராண்டா ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க, இல்லை லைட் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறவங்க இருப்பாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்? இல்லை, டெமாலிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பெரிய அப்ரூவல் ஒன்று அவங்க செங்கலுக்கு பதிலாக ஏசி பிளாக் பண்ணுறது மூலமா யூஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு காஸ்ட் கட்டிங்காக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலமா காஸ்ட் குறைக்கலாம் அப்படின்னு இப்போ அதான் ஏசி பிளாக் யூஸ் பண்ணுறது, ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நம்ம மணி சேனலில் தொடர்ந்து இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டே இருக்கோம். அதை தாண்டி இந்த கனவு ரிலேட்டடாக மக்களுக்கு கொண்டு போய் ஒரு வீடியோ கொடுத்தா, அதுவும் சைட் எபிசோட்லேயே இருந்தே கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுன் கிராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெடோட ஒன் ஆஃப் த சைட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டிலே இவங்க ஒரு லீடிங் கம்பெனியாக இருக்காங்க. கிரவுன் கிராஃப்டோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஆனந்த் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய விஷயம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஹாய் சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கிரவுன் கிராஃப்ட் பிசினஸ் வந்து எவ்வளோ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 16-17 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சென்னை ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் நிறைய தனித்தனி ஒர்க்ஸ், பெயிண்டிங், டைல் லேயிங், ஃபால் செல்லிங், வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கிரவுன் கிராஃப்ட்னு ஸ்டார்ட் பண்ணி ப்ரைவேட் லிமிடெட் ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ ஒரு 4 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். சென்னை சிட்டிஸில் நிறைய ஏரியாவில் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறைய பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எனக்கு இன்டீரியர் ஒர்க்ஸும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்டீரியர், கிச்சன், வார்ட்ரோப்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு சொந்த வீடு கட்டணுன்றது பெரிய ட்ரீமாகவே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பட்ஜெட்ன்றது செகண்டரியாக இருந்தாலும் அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பட்ஜெட்னால தான் அவங்க சொந்த வீடே கட்டாமல் இருப்பாங்க. ஸோ எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீடு வேணும், 1 பிஹெச்கே ஆர் 2 பிஹெச்கே வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க? இல்லை, பட்ஜெட் வந்து அவங்களோட லேண்ட், அவங்கக்கிட்ட ஒரு ஓன் லேண்ட் இருக்குது, அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, அதை பொறுத்து தான் அந்த பட்ஜெட் செட் ஆகும். இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பண்ணி தரணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ணால் அதுக்கு ஏற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். பண்ணி அவங்களுக்கு ஏற்ற ட்ராயிங்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணி எல்லாமே பண்ணி அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். என்ன பட்ஜெட் மார்க்கெட்டில் இருக்கோ அதோட லீஸ்ட்டாகவும் நம்மளால் பண்ண முடியும், அதோட பெட்டராகவும் நம்மளால் பண்ண முடியும். அந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கான அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 600 ஸ்கொயர் ஃபீட்னா இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறோம். அதில் அடிஷ்னல் ஏரியாஸ் சில ஏரியாஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம்ஸ் வரும் மேலே, அது மாதிரி சின்ன சின்ன அடிஷ்னல் எல்லாமே சம்பு, வாட்டர் சம்பு, ஓவர் டேங்க்கு இது எல்லாமே சார்ஜ் பண்ணுவோம். ஆக்சுவலாக பில்டர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட்டில் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பேசும்போது ஒரு பட்ஜெட் சொல்லிட்டு அப்புறமா அதை ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாமே சேர்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 16 lakhs. ஓகே, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்ணி கீ கொடுக்கணும், 16 lakhs ஆயிரும். ஓகே, பிலோ 10 lakhsல கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் சொல்றீங்க? இல்லை, அதான் நம்ம நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் மாற்றணும். நம்ம இப்போது ஏஏசி பிளாக்ல பில்ட் பண்ணுறது, ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணுறது, என்னென்ன காஸ்ட் கட்டிங் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஆகணும். பட் ஆனால் குவாலிட்டியில் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ரென்த்லையும் எதுவுமே பண்ண முடியாது. மற்றபடி இந்த மாதிரி ஃபினிஷிங்ஸில் என்னென்ன குறைக்க முடியும் பண்ணலாம். பட் அதிலே 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கார் பார்க் ஏரியா கட் பண்ணி ஓப்பன் ஏரியா வச்சு ஒரு 450-500 ஸ்கொயர் ஃபீட்டில் கவரேஜ் வர மாதிரி பண்ணணும்னா அதை ஒரு 10 to 11 lakhsல முடிக்கலாம். ஓகே, எனக்கு கார் பார்க்கிங்லாம் வேணாம், வெறும் பைக் பார்க்கிங் இல்லை நான் ரோட்ல கூட நிறுத்திப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு லோ பட்ஜெட் அப்படின்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்க மெட்டீரியல் ப்ரைஸ், லேபர் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரௌண்ட் 14 lakhs கண்டிப்பாக வந்துடும். 600 ஸ்கொயர் ஃபீட் பண்ணோம்னா அந்த 14 lakhs வந்துடும். இப்போ நம்ம அதுக்கும் கீழே உள்ள ஏரியாலையும் நிறைய கவர் பண்ணி 350 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு வீடு பண்ணோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8-9 lakhsல முடிஞ்சிடும். ஓகே, அதுலேயே ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் பண்ணி சின்னதாக ஸ்டேர்கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
டேப்பராக இருக்கும், அவ்வளோதான். அது நம்ம ட்ரா பண்ணி அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். சின்ன ஏரியாவுக்கு இருந்தால் சின்ன பட்ஜெட்டில் வரும். ஏரியா பெருசாக கண்டிப்பாக பட்ஜெட் பெருசாக தான் செய்யும். ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 லேக்ல வந்துட்டு ஒரு பண்ணலாம். 350 ஸ்கொயர் ஒரு ஃபீட் 350 ஸ்கொயர் ஃபீட்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. ஸோ கிரவுன் கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்காக உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ உங்ககிட்ட லேண்ட் மட்டும் இருந்தால் போதும். இப்போ எங்ககிட்ட இந்த லேண்ட் இருக்குது, உங்களோட ரெக்யர்மெண்ட். நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹாலு, நீங்கள் ஒரு லேண்ட் இருக்குனாலே நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், என்ன வேணும் உங்களோட ரெக்யர்மெண்ட்டை ஃபஸ்ட் நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா போதும். நாங்கள் ட்ரா பண்ணுறதுலேருந்து அதுக்கு லோக்கல் பாடி அப்ரூவலில் இருந்து இபி லைன் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். லோக்கல் அப்ரூவ்டு வாங்குறது, ஃபஸ்ட்டு லோக்கலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் அதுக்கு ஒரு அப்ரூவ்டு வாங்கணும். அப்ரூவ்டு வாங்குறதுலேருந்து எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். பேங்க் லோன்ஸ் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக ஒரு வீடு கட்டி கீ கொடுக்குற வரைக்கும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்னென்ன கொடுப்போம், இந்த வீட்டில் என்னென்ன இருக்கும், என்னென்ன இருக்காதுன்றதை நீட் அண்ட் கிளியராக நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சொல்லிடுவோம். என்னமே நீங்கள் சேஞ்சஸ் என்ன சொல்கிறீங்களோ அது எல்லாமே முன்னாடியே நாங்கள் கேட்டுருவோம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த அப்டேஷனும் பெருசாக நாங்கள் எடுக்க மாட்டோம்னா அதுக்கு மொத்தமாக பிளானிங்கில் மாறும். அதோட ரிசல்ட் வந்து அடி வாங்கும். ஸோ நாங்கள் முன்னாடியே எல்லாமே கேட்டுருவோம். நீங்கள் 100 தடவை பிளான் மாற்றினாலும் நாங்கள் மாற்றி பிளான் போட்டு தருவோம். பட் ஒர்க்கு எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பெருசாக சேஞ்சஸ், சின்ன மைனர் சேஞ்சஸ் தான் பண்ணிப்போம். பெருசாக இதில் எதுவும் பண்ணதுக்கு முடியாது. ஓகே. இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி உங்க சைடில் நீங்கள் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, டிசைன் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஃபினிஷ் பிடிக்கல, எனக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும், டைலில் லே பண்ணுறது மாதிரி டைலோட கலர் பிடிக்கல, வேறு டைல் போகணும், அந்த மாதிரினா சேஞ்சஸ்னால் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸ்ட்ரக்சரில் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியும். இந்த ரூம் எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும்னா அங்கெல்லாம் காலம் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் எங்களால் பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. சின்ன ஃபினிஷிங்கில் இல்லை டேப்பில் ஃபிட்டிங்ஸில் எலக்ட்ரிக்கலில் ஏதாவது சேஞ்சஸ் வேணால் நம்ம பண்ணி தரலாம். பெரிய காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும்போது நம்ம கிளைண்ட் கிட்ட அதை கிளைம் பண்ணுவோம். மற்றபடி நாங்களே அதை பண்ணி கொடுத்துருவோம். சின்ன டிஃப்ரென்ஸ்லாம். ஸோ 350 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு அப்படின்னா எவ்வளோ மாதம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது ஒரு வீடு 350 to 600 வச்சுங்க. நான் சொல்கிறது ஒரு 3 months வச்சு, 2.5 monthsலேருந்து 3 months மினிமம் வேணும். ஏன்னா அது ஒரு ப்ராப்பர் க்யூரிங் டேட்டு, ரூஃப் ஷட்டரிங் பண்ணணும், அதை பிரிக்கிறதுக்கான ஒரு 12 days to 15 days பிரேக் எல்லாமே சேர்த்து ஒரு 3 months ஆகிடும். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா சர்வீசஸ்லாம் கேட்பாங்க. லைக் பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து நிறைய விஷயம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் வேணும்னு சர்வீசஸ் கேட்பாங்க. இதுக்கு எந்த மாதிரி சார்ஜஸ் வேரி ஆகும், என்ன மாதிரி சர்வீசஸ் முதல்ல நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ ஒரு வீட்டுக்கு கிளைண்ட் வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க மற்ற வீட்டில். அதுலேருந்து வந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பூச்சி தொல்லை நிறைய இருக்கும், அது பெஸ்ட் கண்ட்ரோல் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்வாங்க. எனக்கு பூச்சியே வரக்கூடாது, அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் ஃபுல்லாகவே பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். வால் ட்ரில் பண்ணி அது கெமிக்கல்ஸ் ஒரு கெமிஸ்ட் வச்சு பக்காவாக அது கெமிஸ்ட் வச்சு இன்ஜெக்ட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒரு 10 yearsக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. அந்த மாதிரி சர்வீசஸ். அப்புறம் பாத்ரூம்லேருந்து சீப்பேஜஸ் நிறைய வீட்டில் தண்ணி வரும், அது கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவோம். கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அது ஒரு 3-4 நாளைக்கு தண்ணி அதில் ஃபுல்லாக லோட் பண்ணி நிற்க வச்சு தண்ணி கீழே லீக் ஆகுதான்னு ஃபுல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேலே டைல் லேயிங் எல்லாமே பண்ணுவோம். வாட்டர் ப்ரூஃபிங் இது எல்லாமே அடிஷ்னல் சார்ஜஸில் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து நம்ம கீழே பேஸ்மெண்ட் பண்ணும் போது அந்த சாயில் ஃபில் பண்ண உடனே அப்பயும் ஒரு டெர்மினேட் பண்ணுவோம். அதெல்லாம் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணுவோம். அதுக்கு ஃபுல்லாகவே டெர்மினேட் பண்ணிடுவோம், எல்லாம் ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணிடுவோம், மருந்து வச்சு ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணுவோம். கிளைண்ட் அடிஷ்னலாக கேட்குறது பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்ப் கேட்பாங்க. கீழே வந்து எனக்கு இப்போ அந்த ஏரியாவில் தண்ணி ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ்க்காக என்ன பண்ணுவோம், ஒரு 6000 லிட்டர் மினிமம், ஒரு 6000 லிட்டர்லேருந்து ஒரு 12000 லிட்டர் வரைக்கும் சம் கேட்பாங்க. அது லிட்டர் வைஸாக நாங்கள் சார்ஜ் பண்ணிப்போம். ஓவர் டேங்க்கை வந்து ஆர்சிசியில் கேட்பாங்க, நாங்கள் வந்து பிவிசியில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ நாங்கள் ஒரு பேசிக் பிளான் கொடுக்குறோம்னா அதில் பிவிசியில் நாங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு 1000 லிட்டர்ஸ் வரைக்கும் போட்டுருவோம். இப்போது மற்ற கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு ஆர்சிசியில் வேணும், கட்டி கொடுக்கணும், சிமெண்ட்லேயே வேணும்னா அதுக்கு நாங்கள் லிட்டருக்கு அதே மாதிரி எப்படி சம்புக்கு சார்ஜ் பண்ணுறோமோ அது மாதிரி சார்ஜ் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா. அதுவும் இல்லாமல் இப்போ கூலிங் டைல் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. மாடியில் போனீங்கன்னா அந்த கூலிங் டைல் போடுவோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட். மெயின் டோருக்கு வெளியே ஒரு சேஃப்டி கேட்ஸ் கேட்பாங்க. மெயின் டோர் நாங்கள் டீக்கூட்டில் ப்ரொவைட் பண்ணோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சேஃப்டி கேட்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு என்னென்ன வசதிக்காக கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவோம். மற்றபடி நாங்கள் என்னென்ன கொடுப்போன்றதை ஒரு வீட்டுக்கு தேவையான மொத்தம் கம்ப்ளீட்டாக கீ கொடுக்குறதுக்கும் நாங்கள் எல்லாமே கொடுத்துருவோம். இது இல்லாமல் அவங்க அடிஷ்னலாக ஆசைப்படுற விஷயங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கு சார்ஜ் பண்ணுவோம். ஓகே. இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து ரொம்ப ஹாட்டான சிட்டி தான். கண்டிப்பாக அந்த கூலிங்னு ஒரு விஷயம் சொன்னீங்களே, அதை நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலி அந்த சிஸ்டம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அது என்ன மாதிரி எவ்வளோ நாளைக்கு தாங்கும், அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள். அது வந்து உங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் உடச்சி போட்டு கடுக்காயெல்லாம் போட்டு ஒரு சிஸ்டம் வெள்ளம்லாம் போட்டு ஒரு சிஸ்டம் போட்டுருப்பாங்க. அது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணும். இப்போ வந்து இது வந்து கூலிங் டைல், செராமிக் டைலே வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும், மேக்ஸிமம் ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ சில கலர்ஸ் ஒரு 3 கலர் வந்திருக்கு. அது ஒரு டைல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான், ஒரு 30-35 rupees வரும். அது லேயிங் காஸ்ட்டு, இந்த சிமெண்ட்டு மோட்டார் எல்லாமே சேர்த்திங்கன்னா ஒரு 80 rupees, அந்த மாதிரி 70 to 80 rupees அது சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 70-75 rupees வரும் வச்சுங்களேன். எல்லாம் மிஷின், லேபர்ஸு, அந்த மோட்டார், சிமெண்ட் எல்லாமே சரி. ஓகே.
ஸோ இதை தாண்டி இப்போ தண்ணின்னு ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் சென்னை ஃபுல்லாக வெள்ளம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெள்ளத்துலேருந்து நான் தப்பிக்கணும், இனிமேல் தான் வீடு கட்ட போகிறேன், இந்த பிரச்சனையே எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது? இல்லை அதுக்கு நல்லா நம்ம லேண்ட் செலக்ட் பண்ணுற ஏரியாவில் முதல்ல அந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. அப்படி இருக்குது அங்கே தான் கட்டி ஆகணும், நமக்கு அதான் வேணும்னா நம்ம கீழே இருந்து பேஸ்மெண்ட் லெவலில் ஏற்றிக்கணும் நம்மளோட சேஃபர் சைடுக்கு. நாங்கள் வந்து இப்போ கிளைண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குற பேக்கேஜில் ஒரு 3 ஃபீட் இருக்கும், நாங்கள் பேஸ்மெண்ட் கிரவுண்ட் லெவல்லேருந்து எடுத்து கொடுப்போம். நாங்கள் பார்க்குற நிறைய பிரச்சனை என்னென்னா ரோடு வந்து மேலே இருக்கும், அதுலேருந்து கிட்ட ஆல்ரெடி லேண்டே 3 அடி கீழே இருக்கும். நாங்கள் எங்களோட இந்த காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகிறது நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 3 அடி, அதுக்கு மேலே 5 அடி பண்ண வேண்டிய பில்டிங்லாம் இருக்குது. அதுக்கு என்னவோ ஒரு அடிக்கு இந்த சார்ஜஸ்ன்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகே, நாங்கள் வந்து 3 அடி இருக்கும், நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அந்த இன்க்ளூட் பேக்கேஜில் பண்ணி கொடுப்போம். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே ஒரு 3 அடி இருக்கு. ஆமாம் 3 அடி இருக்கும் பண்ணி. இப்போ ஒரு நார்மலாக ஒரு ரெயின் பெய்யுது, ஒரு 2 நாளே கண்டினியூஸாக பெய்யுதுன்னா உள்ள வராது. இப்போ தூத்துக்குடியில் பெஞ்ச மாதிரி பெருசாக பெய்யுது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அடி தேவைப்படும்? அதுக்கெல்லாம் இப்போ நம்ம சொல்லவே ஒரு 8 அடி 10 அடி தேவைப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பள்ளமான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலே இப்போ எனக்கு ஒரு 5லேருந்து 6 அடி வச்சா போதும். அதை தாண்டி வர்றது வந்து டிசாஸ்டர், அது வந்து நம்ம எதிர்பார்க்காம வர்றது. அதில் எதுவுமே பண்ணால் நம்ம நார்மலான மழைக்கு நம்ம எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குன்னா ஒரு 5-6 அடி வரைக்கும் போகலாம். ரொம்ப இப்போலாம் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே நிறைய தண்ணி நிற்கிறது கம்மியாச்சு, கொஞ்சம் அவுட்டரில் ஏரியாவில் தண்ணி நிற்குதோ அந்த ஏரியாவில் நிற்கும்ன்றது தெரிஞ்சுன்னா ஒரு 6 அடி வரைக்கும் போகலாம். ஏன்னா ரொம்ப நம்ம அதுக்கு மேலே ரைஸ் பண்ணிட்டோம்னா ரோட்ல இருந்து நம்ம உள்ள ஆக்சஸ் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ரேம்ப் வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த ரேம்ப் ரோடுக்கு போயிடும். இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுன்ற கான்செப்டே இல்லை, ஒரு வீடு ஒட்டி ஒரு வீடு இருக்கு. ஸோ நம்ம இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் நிறைய வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தேவையான அளவுக்கு ஹைட் போய்க்கிறது பெட்டர். ஸோ நீங்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க செங்கலுக்கு பதிலாக ஏஏசி பிளாக் பண்ணுறது மூலமா யூஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு காஸ்ட் கட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலமா காஸ்ட் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு? இப்போ அதான் ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணுறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் ஒரு 5 to 10% உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மி பண்ணலாம். ப்ளஸ் இன்னும் இன்டர்னல் பிளாஸ்டிங்க்கு பதில் ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணலாம். ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு 5 to 10% இருக்கும். 5% வந்து கம்மி பண்ணும். பெயிண்டிங் காஸ்ட்ல என்ன டிஃப்ரென்ஸ் இது யூஸ் பண்ணுறதுக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கும்? இது சிமெண்ட்டு மண் தண்ணி எல்லாத்தையும் கலந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங்கில் பட்டி வர பார்ப்போம். ஜிப்சம் பிளாஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சிமெண்ட் இந்த மாதிரி ரெட் பிரிக்லையும் பண்ணலாம், இல்லை ஐஏசி பிளாக் மேலேயும் பண்ணலாம். அது அப்படியே அப்ளை பட்டி மாதிரி ஒரு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது அப்ளை பண்ணிட்டு பெயிண்டிங் பண்ணும்போது பட்டி 2 கோட் பட்டி அப்ளை பண்ணுறோம் நார்மலானா, அதில் 1 கோட் பட்டி அப்ளை பண்ணால் போதும். அந்த ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும், அண்டுலேஷன் இல்லாமல் நீட்டாக இருக்கும். பட் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் ரொம்ப நீட்டாக பண்ணிக்கணும், அது வந்து உள்ள தண்ணி கசியாத அளவுக்கு பார்த்துக்கணும். தண்ணி ரொம்ப கசிஞ்சுன்னா கண்டிப்பாக ஜிப்சம் பிளாஸ்டிங்க்கு நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. தண்ணி கசி லைட்டாக வருதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, ரொம்ப தண்ணி கசிந்தா கண்டிப்பாக அது கீழே கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட்ஜெட் நம்ம காஸ்ட் கட்டிங் போகும்போது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, அவ்வளோதான் நம்ம அதில் பண்ண முடியும். இப்போ மழை காலங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு மேலேயே தண்ணி ஒழுகுற மாதிரி சில இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ நம்ம கூலிங் டைல் போடுறோம்னு சொன்னோம்ல, கூலிங் டைலில் வந்து நம்ம என்னென்னா ஸ்பேசர் யூஸ் பண்ணி போட்டுட்டு அது உள்ள நல்லா வாட்டர் ப்ரூஃபிங் கிரவுட்டிங் கொடுத்துட்டோம்னா அதுவே மேக்ஸிமம் வராது. அப்படி இல்லை நமக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம நிறைய செலவு பண்ண ரெடினா நம்ம ஃபுல் ரூஃப்லையும் வந்து பாத்ரூம்லலாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங்கே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பேக் பண்ணிட்டு போனோம்னா அந்த தண்ணி லீக்கேஜ்ன்றதை மேக்ஸிமம் 99% குறைச்சிடலாம். அதுக்கு நம்ம தண்ணி போகிறதுக்கான வழியை நம்ம ஃப்ரீயாக வைக்கணும். தண்ணி மழை விழுந்தால் போகிறதுக்கான வழியை நம்ம ஃப்ரீயாக வச்சோம்னா அங்கே தண்ணி தேங்காமல் இருந்தாலே தண்ணி ட்ராப் ஆகாமல் இருக்கும். இது வாட்ச் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ சில செட் ஆஃப் டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கால் வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, முட்டி வீக்கம் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சம்திங் சொல்லுவாங்க. அது அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுவீங்களா? இல்லை, ஆக்சுவலி அது வந்து பெருசாக ப்ரூவ் ஆகாத விஷயம். நமக்கு டைலுன்றதே நம்ம கொஞ்சம் ஒரு 20-25 வருஷமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரது கால் வலி எல்லாமே நம்ம அதனால் வருதுன்னு சொல்கிறோம். பட் அதனால் வருதான்றதெல்லாம் இன்னும் ப்ரூவ் ஆகாத விஷயம். பட் மார்பிள் சொல்லுவாங்க சில பேர், மார்பிள்லேருந்து கூலிங் ஆகும். இப்போ நீங்கள் மார்பிள் மற்ற டைலை விட மார்பிள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூல் ஆகுது, சளி பிடிக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் ஆகும். பட் கால் வலி அதனால் வருதான்றதுலாம் தெரியல. ஓகே, ஸோ அது ஒரு மித்து தான். மித்து தான். ஓகே, ஸோ உங்களோட ஒப்பீனியன் படி அப்பார்ட்மெண்ட் பெஸ்ட்டா இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் பெஸ்ட்டுங்களா? இல்லை, இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இண்டிவிஜுவல் ஹவுஸ் இப்போ கூட ஒரு டைலாக் ட்ரெண்ட் ஆன மாதிரி ஃப்ளோர்லேருந்து மேலே வரைக்கும் நம்மளுதுன்னு சொல்கிறது ஒரு ஃபீல், அது வந்து அதுதான். இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வாலில் ஒரு ட்ரில் பண்ணுறீங்கன்னா அது இன்னொரு வீட்டோட வாலில் வெளியே வரும். பட் இது வந்து நம்மளோட வீடு, நம்ம நாளைக்கு இது பிடிக்கலன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், மேலே என்ன ஒரு கார்டன் செட் பண்ணிக்கலாம், நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். சின்ன வீடாக இருந்தாலும் நம்ம சொந்தமாக ஒரு ஃப்ளோரோட தரையிலேருந்து கட்டுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் சொன்ன அந்த ட்ரெண்டான டைலாக் கேஜிஎஃபோட டைலாக் தான். அவர் வீடு கட்டி யூடியூப்ல போட்டிருந்தாரு, பார்த்தீங்களா அந்த வீடியோ? அவரோட வீடு எப்படி இருந்தது, அவங்களோட ஃபீட்பேக்? இல்லை, அவரோட வீடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ரொம்ப நாள் வந்து கஷ்டப்பட்டு கனவு கண்டு அதை ஒரு ட்ரீம் ஹவுஸாக பண்ணுறாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு வீடுன்றது இப்போ என்ன மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு 100 வீடு கட்டுருவோம், 100 வீடு 200 வீடு போயிட்டே இருக்கும். நம்மளோட ஒர்க்கே இதுதான். ஒரு 100ல் ஒரு 5% ஆட்கள் தான் 2வது வீடு 3வது வீடு கட்டுறவங்களா இருப்பாங்க. மிதல் லைஃப்ல ஒரு வீடு தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அவங்களோட கனவா இருக்கும். அந்த மாதிரி அவரோட கனவா அந்த வீடு கட்டுறாரு. நல்லாவே வருது, நல்லாவே நான் பார்த்தேன் வீடியோ, நான் பார்த்தேன்.
ஓகே. அப்ப கேஜிஎஃப் வந்து ஒரு தரமான வீடு தான் தரமான வீடு தான் கட்டுவார் கண்டிப்பா. ஏன்னா கஷ்டப்பட்டு கட்டுறாங்கல்ல, ஆமா. ஒரு காசையும் யோசிச்சு தான் செலவு பண்ணுவாங்க. ம். அதனால கண்டிப்பா அதுல நல்லாவே வரும். ஓகே. யூசுவலா கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வர கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஒரு பட்ஜெட் சொன்னீங்க. ஆனா எண்டிங்ல வந்து இன்னொரு பட்ஜெட் மாத்திட்டீங்களே. இது என்ன நடக்குது? என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சண்டை போடுவாங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது என்ன காரணம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் போடணும். கஸ்டமர் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சீப்பா யாராவது பண்றாங்களா பார்த்துட்டு ஒரு சிவில்ல ஒரு கொத்தனார் வேலை செய்வாங்க. அவங்களே வந்து நானே பில்டிங் செஞ்சு தரேன்னு வருவாங்க. வந்தோடனே சரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுத்துட்றாங்க. நீங்க பண்ணுங்க, எனக்கு வீடு கட்டுறது எப்படியும் இந்த இன்ஜினியர் கிட்ட கொடுத்தாலும் அவர் ஒரு கொத்தனார் வச்சு தான் கட்ட போறாரு, நான் அவர்கிட்டயே கொடுத்து பண்ணிக்கிறேன் அப்படின்றது. ஆக்சுவலா அதனால நிறைய பிரச்சனை வரும். என்னன்னா அவருக்கு வந்து காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணவே அப்படி தெரியாதுன்னு சொல்றத விட அவங்க அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா லோக்கல்ல பக்கத்துல ஒரு கடையில வாங்கிக்குவாங்க, அப்படியே பண்ணுவாங்க. எங்கெங்க காசை கம்மி பண்ண முடியும் அப்படின்றது தான் உங்களோட வேலையாவா இருக்கும். இதுல என்ன ரிஸ்க் ஆயிரும். சின்ன ஸ்டீல்ல கம்மி பண்ணிட்டாங்கன்னா பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தே போயிடும். நிறைய செகண்ட் ஹேண்ட் ராட்ஸ் எல்லாம் விற்குது. நீங்க ஸ்கிராப்ல இருந்து எடுத்து வந்து ராட்ஸ் விற்பாங்க. அந்த மாதிரி ராட்ஸ் எல்லாம் கூட எடுத்து அவங்க நமக்கு தெரியாது, கிளைண்ட்டுக்கு தெரியாது, அவங்க கட்டி விற்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். சில நேரத்துல காஸ்டிங் அதிகமா வருது. என்னன்னா கிளைண்ட் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேரோட ஐடியாஸ் கேட்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன்னு இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்ப்பாங்க. புது புது அப்டேட்டா வந்து சொல்லுவாங்க, எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும். அப்போ பில்டர் இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு அளவுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாரு. இருக்கிற லெஃப்ட்ல இருக்க அமௌண்ட்டை மட்டும் வச்சு வேலை பண்ணணும்னா முடியாது. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பண்றதுக்கு முன்னாடியே இதுதான் பண்ண போறோம் டிசைட் பண்ணிட்டு, இதுக்கான பட்ஜெட் இதுதான் அலோகேட் பண்ணிட்டு, ரெண்டு பேரும் யூஸ்வலாக அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு, அவங்க ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் பண்றாங்களான்னு வாட்ச் பண்ணி ட்ராக் பண்ணி பண்ணாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா, காஸ்ட் கட்டிங் காஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா வராது. இவங்களும் வந்து எக்ஸ்ட்ராவா இந்த ஒர்க்கும் சொல்லாம இருக்கணும். அவங்களும் சொன்ன வேர்டை காப்பாற்றணும். என்னென்ன போடுவோம்னு சொன்னோமோ அது எல்லாமே போடணும். இந்த ஸ்டீல்னா அந்த ஸ்டீல், இந்த சிமெண்ட்னா அந்த சிமெண்ட்னா இஷ்யூஸே வராது, இந்த பிரச்சனை வராது. வீடு கட்டி முடிக்கிறப்ப ரெண்டு பேரும் ஹாப்பியா போடலாம். ஓகே. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வரும் அப்படின்னா, நாங்க ஒரு பிராண்ட் எதிர்பார்க்குறோம், அந்த பிராண்டோட மெட்டீரியல் தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறோம். ஆனா பில்டர்ஸ் வந்துட்டு அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த அடிக்கடி கம்ப்ளைண்டா வைப்பாங்க. ஸோ கிரவுண்ட் கிராஃப்ட் வந்து அதுக்கு எந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க? இல்ல, இப்ப நம்ம கிரவுண்ட் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி எல்லாமே உட்கார வச்சு அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடுவோம். மார்க்கெட்ல என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குது, எந்தெந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா என்ன காஸ்டிங் வரும், அதை நாங்கள் ரெண்டு பேரும் கிளைண்டோடு சேர்ந்து தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மினிமம் பேக்கேஜ்ல பண்ணும்போது கிளாசெட் வந்து இந்தியன் கிளாசெட்ல இல்லை வெஸ்டர்ன் கிளாசெட் சொல்றாங்கன்னா டபுள் பீஸ் வரும். அந்த மாதிரி தான் கிளாசெட் நாங்கள் வந்து கோட் பண்ணுவோம். கிளைண்ட் வந்து வேற வீட்டில் போயிருப்பாங்க, இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஏதாவது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசெட் சிங்கிள் பீஸ் வரும், ஒரே பீஸ் டேங்கோட அட்டாச்மெண்ட். எனக்கு இந்த மாதிரி வேணும்னா இதுக்கு வந்து காஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 5,000 தான், அது 20,000. ஸோ 15,000 டிஃபரன்ஸ் வருது. ஸோ நாங்கள் வந்து அதை கண்டிப்பாக அவங்ககிட்ட கிளைண்ட் கிட்ட கேட்டு தான் ஆகணும். நாங்கள் முன்னாடியே இது இருக்குது, மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, இது பண்ணிங்கன்னா இந்த காஸ்ட் வரும், இது பண்ணிங்கன்னா அந்த காஸ்ட் வரும், க்ளீனாக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவோம். முதல்ல அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு அவங்களுக்கு பட்ஜெட் செட் பண்ணி கொடுப்போம். நாங்கள் மார்க்கெட்டில் 2,200 பண்ணுறாங்க, நாங்கள் 2,000 பண்ணுறோம் அப்படின்ட்டுலாம் போகிறது இல்லை. இதுதான் ஸ்பெக்கு, இந்த ஸ்பெக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா நம்ம இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை நீங்கள் இன்னும் காசு செலவு பண்ண ரெடியாக இருக்கீங்க, இதெல்லாம் வேணும்னு சொன்னால் அதை நாங்கள் க்ளீனாக வந்து இன்னொரு நல்ல ப்ராடக்ட் எல்லாம் ஆட் பண்ணி அவங்க கிட்ட கொடுப்போம். ஸோ அந்த பிரச்சனை வராதுன்னு நாங்கள் சேஃபாக பார்த்துக்கணும். முதல்ல நாங்கள் சொல்லிடுவோம், இது வந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும், நீங்கள் செலவு பண்ண ரெடியா, இல்லைன்னா இதுலேயே போயிடலாம், இதுலேயே நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது சார்? தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஃப்ளாட்ஸில் எல்லாமே அது அப்ளை ஆகுது. க்ரீன் பில்டிங் சர்டிஃபிகேட்ஸோட பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் ஹவுசஸில் அது இன்னும் பெரிய பிரபலமாக வரல. நான் சொல்லலாம், அந்த ஜிப்சம் பிளாஸ்டரு, பெயிண்டில் 0 USC பெயிண்ட்டு இதெல்லாமே இருக்குது. ஜிப்சம் பிளாஸ்டர் இன்டர்னல் எக்ஸ்டர்னலுக்கும் ஜிப்சம் பிளாஸ்டர் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணாலே கொஞ்சம் கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கனால அதெல்லாம் க்ரீன் பில்டிங் கான்செப்டில் வந்துடும். லோ USC பெயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணாலே அந்த கான்செப்ட்குள்ளே கொண்டு வந்துடலாம். நிறைய இந்த ரீஃப் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாலே அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியில் கொண்டு வந்துடலாம். ஆனால் இன்னும் சின்ன சின்ன வீடுகள் கட்டுற கஸ்டமர் இண்டிவிஜுவல் கிளைண்ட்ஸ்க்குலாம் அந்த க்ரீன் பில்டிங் கான்செப்ட் அளவுக்கு இன்னும் பிரபலம் ஆகலை, ஃபியூச்சரில் ஆகலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வீடு கட்டிட்டேன், அதை டெமாலிஷ் பண்ணிட்டு இன்னும் எனக்கு பிராண்டா ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க, இல்லை லைட் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறவங்க இருப்பாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்? இல்லை, டெமாலிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பெரிய அப்ரூவல் ஒன்று வாங்கணும். பெரிய அப்ரூவல் இல்லை, ஒரு அப்ரூவல் வாங்கணும். டெமாலிஷனுக்கு தனியாகவும் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தனியாகவும் மொத்தமாக சேர்த்து கிளப் பண்ணி ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. செலவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவலுக்கான செலவு கிளைண்ட் சேர்த்துப்பாங்க. டெமாலிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் என்னென்ன அக்சசரிஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போது நிறைய வுட் ஏரியாஸ், வுட் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி ஜாயினரிஸ்லாம் இருக்குது, டோர்ஸு விண்டோஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் என்ன ரீசேல் வேல்யூ போகும்னு பார்ப்போம். அதனால ரீசேல் வேல்யூ போகும்னா அதை நம்ம இடித்து அதை மட்டும் எடுத்து கிளைண்ட் கிட்ட அதுக்கு என்ன சார்ஜஸ் எதுவும் பண்ண மாட்டோம். ஒன்றுமே இல்லை, அந்த வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் செலவு பண்ணோன்னா அங்கே எத்தனை லோடு, இப்போ நம்ம இடிக்கிறதுல எத்தனை லோடு ரப்பீஸ் இருக்கும், அந்த வேஸ்டேஜ் மெட்டீரியல் இருக்கும், அதை கிளியர் பண்ண எத்தனை லாரி தேவைப்படும், அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி கிளைண்ட் கிட்ட சார்ஜ் பண்ணி அதை கிளியர் பண்ணிடுவோம்.
அகைன் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த பட்ஜெட்குள்ளே திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அந்த சேட் போட்டுருவோம். ஓகே. ஸோ என்னோட ஃபைனல் கொஸ்டின், இப்போ நம்ம ஒரு சைட்டில் நிற்கிறோம் இல்லையா, குன்றத்தூரில் ஒரு பெரிய சைட்டில் நின்றுட்டு இருக்கோம் 3 floors. ஸோ இந்த சைட்டில் நீங்கள் ஸ்பெஷலாக என்ன விஷயம் பண்ணியிருக்கீங்க? இந்த சைட்லேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளைண்ட் வேரியேட் இல்லாமல் எல்லாமே இது ஒரு பெரிய சைட்டு, 7 bedrooms வச்சு பண்ணுறோம், 3 floors. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம் டோர்ஸ் எல்லாமே, டோர் ஃப்ரேம்ஸில் எல்லாமே நம்ம ஆன்டி டெர்மினேட் கோட் பண்ணியிருக்கோம், பூச்சி எதுவுமே அரிக்காத மாதிரி. பில்டிங் ஃபுல்லாகவே பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். பாத்ரூம்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஃபுல்லாக தண்ணி டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். அது தண்ணி கீழே லீக் ஆகுதா இல்லைன்ற டெஸ்டிங் போயிட்டுருக்கு. ப்ளஸ் மெயின் டோர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்துருப்பீங்க, அது ஒரு ஹியூஜ் சைஸாக ஒரு 8x4 பண்ணியிருக்கோம். ப்ளஸ் லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு ஹைட், ஃப்ளோர் ஹைட் வந்து கீழே பிசிசி தான் நிறைய பேர் போட்டுவாங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் எல்லாம் பிசிசி போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே ஆர்சிசி ஃபுல்லாகவே ஆர்சிசி போட்டிருக்கோம். மற்றபடி எல்லாமே என்ன ஸ்பெஷலைஸ்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணாமல் எல்லாமே இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக சைட்லேயே கூப்பிட்டு இன்டர்வியூ ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ்.